இப்போ லேட்டஸ்ட் நியூஸே பிட்காயின் ஹஸ் ஹிட் ஆல் டைம் ஹை. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் வேவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப நாளாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்த ஒரு பிட்காயின் இப்போது கிராஸ் பண்ணி ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக இது எந்த அளவுக்கு மூவ் ஆகும், இன்னும் ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் ரைட் பண்ணலாமா அப்படின்றத ஒரு டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024லேருந்து டில் டே 2025 இப்போ ஜூலை வரைக்கும் இந்த 1.5 வருஷத்தில் 181% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பீரியடுக்கு சேம் நீங்கள் நிஃப்டிலையோ இல்லை அதர் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா சுத்தமாக அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் த மடங்குக்கு மேலே மூவ் ஆகிருக்கிற இந்த பிட்காயினில் ஓவராலாக ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணும்போது, ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு ட்ராடவுன் வருது, அதுக்கப்புறமா அங்கேருந்து எப்படி ஜம்ப் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிட்காயினோட டீட்டெயில் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அது ஆல் டைம் ஹிட் ஆகும்போது அங்கேருந்து எந்த அளவுக்கு கிராஷ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு 2013 தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 77% கிட்ட கிராஷ் ஆச்சு ஒன்ஸ் ஆல் டைம் ஹை ஹிட் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து. அண்ட் அந்த ஆல் டைம் ஹை கிராஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த ஆல் டைம் ஹை லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டைம் நவம்பர் 2013 ஒன்ஸ் அந்த ஆல் டைம் ஹை கிராஸ் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300% கிட்ட மேலே போயிருக்கு. அண்ட் ஃபர்தராக 3% போயிட்டு திருப்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கிராஷ் தான். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கிராஷ். அண்ட் இந்த கிராஷும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து இருக்க கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70%. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாகவே இந்த ஓவரால் ஜோனே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இந்த ஹோல் பீரியடே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2014லேருந்து 2016 வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக 2017 அகெயின் அந்த ஒரு ஆல் டைம் ஹை கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆகுது 1117 அந்த ஒரு ஜோனில். ஒன்ஸ் அங்கே கிராஸ் ஆனதுக்கப்புறமா 2017 ஃபஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை, அதுக்கப்புறமா கிராஸ் ஆகும்போது அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1300% கிட்ட மூவ் ஆகிருக்கு. சிக்னிஃபிகண்ட் மூவ். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமான மூவ். 2017 தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் அக்ராஸ் த வேர்ல்டே வந்து பிட்காயினை பற்றி நோட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ஒரு பெரிய பபுள் வந்ததுக்கப்புறமா அந்த பபுள்லேருந்து அகெயின் ஒரு பெரிய கரெக்ஷன் ஆகுது. அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் 83%. ஸோ நார்மலாக எனி ஸ்பெசிஃபிக் அசட் கிளாஸ் எடுத்திங்கன்னா 40-50% ஈக்விட்டியில் நடக்கும். கிரிப்டோவில் அதுவும் பிட்காயின் மாதிரி ஒரு மேஜர் காயினை ஒரு 83% கிட்ட கிராஷ் ஆகுது ஒன்ஸ் அந்த ஆல் டைம் ஹை பபுள் பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். இப்போது 2017 டிசம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் 2020 கிட்ட ஹோல் இயர் 17, 18, 19, 20, 21 கிட்ட 21க்கு அப்புறமா தான் அகெயின் அந்த ஆல் டைம் ஹை பிரேக் ஆகுது. ஸோ இதுதான் அந்த ஆல் டைம் ஹை அங்கே பிரேக் ஆகுது. 2020 டிசம்பரில் ஆல் டைம் ஹை பிரேக் ஆகுது பிட்காயின். இப்போ அங்கேருந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒன்ஸ் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்தராக பிட்காயின் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 220% கிட்ட மூவ் ஆகுது. $64,000 கிட்ட வரைக்கும் போகுது. ஸோ இதுக்கப்புறமா இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு 60% மூவ் ஆக கூட இங்கேருந்து ஒரு 200% டபுள் ஆச்சு. நம்ம சப்போஸ் இப்போ $1,00,000 இருக்குது, 1.15, இது 2.25 போனால் கூட டவுட்டே இல்லை. அங்கேருந்து மேபி ஒரு 70% கிராஷ் ஆகலாம். அந்த 70% கிராஷ் ஆச்சுன்னா அது மேபி இன்னும் நிறைய கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் இன்னும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் இப்போது கரண்ட் சினாரியோ வச்சு பார்க்கும்போது அது எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அஸ் கிரிப்டோ இன்வெஸ்டராக இன்கேஸ் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் டேரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வாட் எவர் த நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ, ஒரு லாட்டோ இல்லை 10 லாட்ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலோ வாட் எவர் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் பை இட் அண்ட் ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறது, நாளைக்கு விற்கிறதுன்னு இல்லாமல் இந்த ஒரு ஓவரால் பீரியடை இந்த ஒரு இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அஸ் லாங் அஸ் இந்த கேண்டலோட லோ விச் இஸ் $1,08,000 அதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இன்னும் ஃபர்தராக இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணாலே போதும். இந்த ஓவரால் அப் ட்ரெண்டை, இந்த ஆல் டைம் ஹை அப் ட்ரெண்டை நீங்கள் கண்டினியூ பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லார்ஜர் வேல், பிட்காயின் தான் வேல். அதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸும் இப்போ ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆல்ட் காயின் சீசன் இண்டெக்ஸ் அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா தென் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பெரிய பபுள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் டைம் ஹை இப்போ பிட்காயினில் இருக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தராக ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் மூவ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.